And the best part is she secured 73 marks in auditing. Past 2 attemptsலயும் I didn't even score 40 in audit. இது எப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஐஎஸ்எம்மே பிடிக்காது, படிக்கிறது எனக்கு படிக்க தெரியாது ஃபர்ஸ்ட் அதுல. ஸோ மேம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா மாத்திட்டாங்க அதை. ஸோ ஐஎஸ்எம்ல எந்த பேஜ்ல என்ன இருக்கு எனக்கு அந்த ஆன்சர் மறந்துருச்சுனாலும் அந்த கீவேர்ட் அந்த பேஜ் சைடு லெஃப்டா ரைட்டா கீழே மேலே எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஷி மேட் இட் கம்ஃபர்டபுள் வித் ஐஎஸ்எம். அட்டன் பண்ணனா அந்த 15 days வந்து மேம் ரொம்ப எங்கேஜா வச்சுப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன சொல்றது எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாது. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மேம் வந்து புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் போறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ எனக்கெல்லாம் அப்படி இருக்கும்னா மேம் வருவாங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு அப்பதான் மேம்க்கு டெலிவரி ஆகி பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்றதுக்காக போவாங்க வருவாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா அவங்க எதுக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, ஸோ அப்போ நம்ம கொஞ்சமாச்சும் போடணும்ல அப்படின்னு தோணும். ஐ திங்க் மேம் ப்ரெக்னெண்டா இருக்கும் போதும் நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன், டெலிவரி ஆகிட்டப்பறம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு தோணும் எப்படி 15 days அவங்க வந்துட்டு போறாங்க. ஸோ அந்த எஃபர்ட்ல கொஞ்சம் எஃபர்ட் தான் நான் எடுத்து போட்டேன் என் சைட்ல இருந்து. ஸோ மேம் சைட்ல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணாங்க. அண்ட் தென் நானும் பண்ணேன். ஸோ லாஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுறப்போ என்ன ஒரே ஒரு மைண்ட்ல இருந்துச்சுன்னா ஹோப் மட்டும் விட்டுறக்கூடாது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் பாஸ் ஆகுறோமோ இல்லையோ தேடி தேடி அசோக் சொன்ன மாதிரி தேடி தேடி ஆன்சர் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.